நமஸ்காரம். உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் பாபு. பாபு. எங்கேருந்து வர்றீங்க? மதுரையிலேருந்து வர்றீங்க. ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆசிரமத்துக்கு வந்தது. நம்மளை எப்படி அறிஞ்சு வந்தீங்க? இல்லை, நான் ஆன்மீக இதில் தேடலில் ஒவ்வொரு அதாவது பூவில் இருக்கிற தேனி வந்து தேடி தேடி போகும்ல, அது மாதிரி ஆன்மீக தேடல் இருக்கிறீங்க. ரைட்டு. எனக்கு வந்து 5 வயசுலேயே அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆனால் இறந்தாலும் அந்த குறையே தெரியாத அளவுக்கு என்னை வளர்க்குறதுக்கு எங்கள் அப்பாவோட அம்மா, என் அப்பாவோட அக்கா தங்கச்சி, அக்கா, எங்கள் அப்பாவோட அண்ணன், இது மாதிரி ஒரு கூட்டத்தில் எல்லாரோட கையிலேயே வளர்ந்த. ரொம்ப சந்தோஷம். இப்போ அதனால வந்து என்னை வந்து படிக்கிறவங்களையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, எல்லா மதத்துக்காரர்களும் என்னை அரவணைச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும் பொழுது எந்த மதத்தையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் நான் எல்லா தண்ணி, நீங்கள் வந்து தண்ணி நிவிய, நான் பானி நிவியேன், அடுத்தவங்க வெள்ளம்னுவாங்க. எல்லாமே தாகத்தை தீர்க்கறதுக்காக தான். விட்டு என் தண்ணி தான் உயர்ந்தது, என் பானி தான் உயர்ந்ததுன்னு சொன்னால் அது அறியாமையில் அவங்க செய்கிறாங்க. அவ்வளோதான். அதனால கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஆன்மீகத்தை முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ரைட்டு, சந்தோஷம். நீங்கள் வந்து இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்கிறீங்களா? ரைட். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்க விரும்புகிறீங்க, என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இல்லைங்க, உங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தடவை தெரிஞ்சுக்கிறது, இன்னொருத்தர் மூலமாக செய்கிறது, தெரிஞ்சுக்கிறது, இதுன்றது அந்த சதுரகிரியை மையப்படுத்தியே வள்ளலாறு இது பண்ணி விட்டாரு. இதே வந்து காமாட்சி விளக்கு இது பொருத்தி இருக்கலாம்ல, சிட்டியில பொறுக்கலாம்ல, அந்த நடு மையத்தை மெயின் பண்ணியே அவர் வச்சிருக்காரு வள்ளலாறு. உண்மையிலே மிகப்பெரிய இது. அது சொல்லக்கூடிய கால சூழ்நிலைகள் வரும்போது ஒவ்வொருத்தருக்கு இது தவம் நிறைவு. நமஸ்காரம். அதாவது இதுதான் ஃபார்முலா. இதை வந்து கரெக்டாக அரை மணி நேரம் வர மாதிரி உங்களுக்கு வடிவமைச்சுன்னு அனுப்புகிறேன். சரி, நெட்டில் பார்த்துட்டு செய்யுங்க ஃபார்முலா. ஏன்னா நீங்கள் புதுசாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு கேள்வி சொல்கிறதுக்காக முடிச்சுக்கிட்டேன். இதுதான் உயர்ந்த தவம். இதுக்கு மேலே தவம் வந்து மற்றபடிக்கு புருவ மையத்தில் கவனிப்பாங்க. ஆக்னி தேவன், துரியாதேவங்கெல்லாம் தனி. மூச்சை புத்தர் பயிற்சி வந்து இந்த மூச்சை மட்டுமே கவனிக்க சொல்லுவார். வேறு எந்த விதமான குமிறது நிமிறது ஒன்லி நாம் செய்கிறது யோக ஆசனம் இல்லை. நாம் செய்கிற பயிற்சி எல்லாமே, நான் கற்றுக் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி யோக பயிற்சியாக. யோகாசனம் கிடையாது. யோகாசனம் குமி நிமிரு பிடிப்பாங்க. 21ஆம் நூற்றாண்டில் உங்கள் மாதிரி லட்சத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க செய்யலாம் விருப்பப்பட்டா. எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தா பொத்துன்னு விழுந்துருவோம். அடுத்த நாள் ஆசிரியருக்கு தான் தூக்கிட்டு போகணும். கண்டதை தின்னு கெடுத்து வச்சுருக்கிறானே. அதனால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் பொதுவாகவே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க ஐயா. மெடிடேஷன் பண்ணுறது சும்மா மெடிடேஷன் கற்றுக்கிறேங்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? மெடிடேஷன் பண்ணுறதுனா கம்ப்ளீட்டாக இழந்து நீங்கள் குடும்பத்துட்டு இப்போ நான் இருக்கிற குடும்பத்தில் எந்த தொடர்புமே இல்லையே. நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் இருக்கீங்க, எனக்கு ஃபோன் ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். ஒரு ஃபோன் வராது. உங்கள் மாதிரி அன்பர்கள் பண்ணால் தான். அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் தவம் பண்ண முடியும். என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஈடுபாடாக இருக்கிறதுனால வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாம் அவன் பூரா கல்யாண மண்டபத்துலேயும் லாட்ஜிலையும் குட்டானா போட்டு பணத்தை பிடிங்கிட்டு போகிற. இவனும் போய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். 5000 10,000. பிரயோசனம் ஒன்றுமே இல்லை. 5% நடக்கவே நடக்காது. என்ன ரமண மகர்ஷியெல்லாம் ஊராக சுற்றினார். திருவண்ணாமலையிலேயே படுத்து கிடந்தார். ராமகிருஷ்ணார் காளியம்மன் கோயிலேயே படுத்து கிடந்தார். சொல்லுவாங்களா? வள்ளலார் வந்து சிதம்பரத்துலேயே படுத்து கிடந்தார். எல்லாம் கோயில் கடிவே தானே படுத்து கிடந்தாங்க. வெளியே கோயிலுக்குள்ளே பூஜை பண்ணுறவனையே கும்பிட்றான். அவன் தொழிலாக செய்கிறான். தொழில் செய்கிறவனுக்கு எப்படி? அவனுக்கு வந்து அது தொழில். அவனுக்கு எப்படி 2 நிலை ஒட்டு? கோயிலை சுற்றி கோயிலோரத்தில் படுத்துருக்கிறவங்க தானே ஞானியாக இருக்கிறாங்க. பட்டினத்தாரும் வள்ளலாரும் ரமண மகரிஷியும் ராமகிருஷ்ணர் இவங்கெல்லாம் கோயிலுக்கு வெளியே தானே சுற்றிட்டு தெரிஞ்சாங்க. அப்போ காரணம் என்னென்னா, அந்த ஒரு பொருள் பரம்பொருள். அந்த பரம்பொருள் ஒரு பொருள்லேயும் நினைவு இருக்கணும். பற்றற்றானை பற்றுக. ஒரு கடுவு தூக்கி போட்டால் வந்து கீழே விழுந்துருது. எதை கொண்டு போவீங்க மேலே? இந்த இடம் வந்து என்னடுதுங்கிறேன். எனக்கு 100 ஏக்கரா இருக்குங்க. ஏற்கனவே 100 ஏக்கரா ஆறுகிட்டு இருந்தது. நிர்வாகத்துக்காக அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு நாம் சண்டை பண்ணிக்கூடாங்கிறதுனால இன்றைக்கி தேதியில் என் பேரில் இருக்குது, உங்கள் பேரில் இருக்குது. நீங்கள் விட்டுட்டு போனீங்களே உனக்கு வந்து உட்காந்துக்கிறான். மண்ணும் பொண்ணும் மகேசனுக்கு சொந்தம்.
ஆணும் பொண்ணு அடுத்தவனுக்கு சொந்தம், அழியறதுக்காக போகிறோம். ஆணும் பொண்ணு அழியறதுக்காகவே பிறப்பு, மண்ணும் பொண்ணு வாழ வைக்கிறதுக்காகவே பிறப்பு. என்றைக்கு அழியாது. உங்கள் அம்மாவிட்ட 100 பவுன் இருக்கும், உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவோம். உங்கள் 100 பவுன் நாளைக்கு பையன்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க. அதை தரமாற்றி புதுப்பிப்பானாலே ஒரு 0% கூட அது அழியாது. தங்கம் அழியுமா? தவறி போய் விழுந்துட்டா கூட 1000 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் தங்கமாக இருக்கும். அதனால் மண்ணும் பொண்ணும் தான் மதிப்பீடு. மண்ணும் பொண்ணும் தான் உலக நாடுகளில் மதிப்பு இருக்குது. மண்ணும் பொண்ணை தவிர வேறு எதுலேயும் முதலீடும் போட மாட்டோம், மதிப்பும் இல்லை. அதனால் உங்கள் உடம்பு தான் மண், உள்ளுக்குள்ளே இருக்கிறது தங்கம் பொண்ணு. அதனால தான் நம்ம அந்த பரிணாம வளர்ச்சி சொன்னோம். ஓம் நமச்சிவாயங்கிறது ஸ்தூல தேகம், ஓம் சிவாய நமங்கிறது சூட்சும தேகம். அதனால் அந்த பரிணாம எவல்யூஷன் ப்ராசஸை தான் நம்ம வணங்கி இந்த நெஞ்சு குழி பகுதியில் கவனிக்கிறோம். இந்த ஹார்ட்டில் சமமாக இருக்கும். இதுக்கு கீழே இதுக்கும் கீழே என்னென்னா நிலம் நீரும் வந்து அந்த ரெண்டு இணைஞ்சி தான் இருக்குது. அது மண்ணாசை பெண்ணாசை வரும், அதுக்காக அது தாண்டி வந்துடுறோம். அந்த மாதிரி இந்த கருமாரியெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் விளக்கம் எங்கேயே கேட்டிருக்கிறீங்களா? நான் சொல்கிறது கரெக்டு தான். நான் விளக்கம் இந்த நெருப்பு இங்கே வந்து இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே இருக்கிற நெருப்பு இங்கே வர்றதுக்கு தான் அதை நீளமாக போட்டு பார்த்தீங்களா ஒரு 16 அடி இருக்குது. என்றும் 16 மூச்சு, 21 குண்டலினி சக்தியினுடைய மந்திரம் விநாயகருக்கு. அதனால் ஒன்றா 21 அடி நீளம் இருக்கும். உங்கள் ஊரில் போய் பாருங்கள். அல்லது 16 அடி நீளம் இருக்குது, அதுக்கு மேலே இருக்காது. அந்த குண்டல் தீ மிதிக்கிறாங்கல்ல, அதனுடைய நீளம் வந்து 16 அடி இருக்கும். அல்லது 21 அடி அதுக்கு மேலே இருக்காது. அவ்வளோதான் நீளம் இருக்குது. 21 அடிக்கு மேலே இருக்காது. அதனால் இந்த 7 மையத்துக்கு வேலை செய்ய 3னா 7 3 21 அந்த மாதிரி கணக்கு வச்சுருப்பாங்க. மூச்சு என்றும் 16. இது இடகலை 16, பிங்களை 12. அது வந்து சிவன் மூச்சு, நம்ம மூச்சு. நடுநாடி 8. இந்த 16 வந்து நீங்கள் மூச்சை ஏற்றி இருக்கிறீங்கல்ல, இந்த 16 இங்கே போய் அடங்கிடு. நடுவாண்டு ஏற்றுறீங்களா, அந்த 2 சேர்த்து நடுநடி கொண்டு போகும். நடுநடி கொண்டு போகும்போது அது ஒரு காலத்தில் உச்சியில் போய் முட்டும். இப்போ வந்து அதுதான் வைங்கள. அதாவது வந்து சுழுமுனை முடிகிற இடம் உச்சிக்கு மத்தியில். இது சுழுமுனை கவனிக்கக்கூடிய இடம். சுழுமுனை நாடி முடியக்கூடிய இடம் உச்சிக்கு அடியில். இப்படி இருக்குல்லங்க. இது வந்து 8, இது 2. 8ம் 2ம் அறியாதவர், ஏதும் அறியாதவர் ஆன்மீகத்தில். தமிழ் எழுத்தில் 8ன்னா ஆ, 2ன்னா ஓ. நாம் புழங்குறது இங்கிலீஷ் எழுத்து. இந்த 1 2 3 இங்கிலீஷ் எழுத்து. 8ன்னா ஆ, 2ன்னா ஓ. 8 2க்கு பார்த்தோன்னா 10. இது அகாரம். 8 சூரியன் சேவல். உகாரம் 2 மயில் சந்திரன். இந்த 2 சேர்ந்த பிரமிடு இப்படி. இது 10. சுழுமுனை நாடியை கவனிக்கக்கூடிய இடம். சுழுமுனை நாடி முடிகிறது பெண்கள் மேல் வத்தியில் மொட்டு வைக்கிறாங்க பாரு, அங்கே தான் முடியும். பீனியல் கிளாண்டுக்கிட்ட தான் சுழுமுனை நாடி முடியக்கூடிய இடம் எண்டு. ஆனால் சுழுமுனை நாடி கவனிக்கக்கூடிய இடம் பிட்யூட்டி கிளாண்டு புருவ மையம். சுழுமுனை நாடி முடியக்கூடியது பீனியல் கிளாண்டு. ஆனால் அந்த பீனியல் கிளாண்டுக்கு நேரடியாக போக முடியாது. ராஜகோபுரம் திறந்தா தானே நீங்கள் கற்ப கிரகத்துக்கு போவீங்க, புரியுதா? கோயிலில் ராஜகோபுரம் திறக்காத கற்ப கிரகத்துக்கு எப்படி போவீங்க? அப்போ பீனியல் கிளாண்டுங்கிறது வந்து கற்ப கிரகம் இருக்கக்கூடியது சுழுமுனை நாடி முடிவான இடம். பிட்யூட்டி கிளாண்டுங்கிறது சுழுமுனை நாடியினுடைய இயக்கத்தை கவனிக்கக்கூடிய இடம். சங்கமம், திரிவேணி சங்கமம் ஆகக்கூடிய இடம். அந்த 3 சங்கமம், அதுக்கு மேலே அந்த கோடு நேராக போகும் சுழுமுனை நாடி. இதுதான் திரிவேணி சங்கமம். இது வந்து திருவேணி சங்கமம். அது வந்து அதனால் உங்களுக்கு வந்து அதுதான் அந்த இடம். அப்போ வந்து திரிவேணி சங்கமம் இதுதான். துவாரகையும் இதுதான். ஹரித்துவார். ஹரின்னா பெருமாள், மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடம். ஹரி என்றால் பெருமாள், துவார்னா இடம், ஹரித்துவார்னா இடம். துவார்னா இடம், ஹரித்துவார்னா ஹரி இருக்கக்கூடிய இடம். ஹரித்துவார். துவார் என்றால் இடம், ஹரி என்றால் பெருமாள் இருக்கக்கூடிய இடம் ஹரித்துவார். அது பருவ மையம். பெருமாள் அங்கே இருக்கிறார், அது மனமாக இருக்கிறார். கீழே பொட்டு வைக்கிறது, இந்த பொட்டு வைக்கிற இடம் மனம், பெருமாள் இருக்கிறது. இதுதான். இதிலிருந்து ஒரு கட்டை விரலை வச்சிங்களா, மேல் பொட்டு பெண்கள் சிவனோட சேர்ந்துட்டு அடையாளமாக கல்யாணம் ஆகாதீங்க வைக்கக்கூடாது. அப்போ இது சக்தி இருக்கக்கூடிய இடம். சக்தி. இந்த கட்டை விரலை திருப்பி விட்டால் ஓட்டுக்கு அடிய, அது சிவ இருக்கக்கூடிய இடம்.
பதி பசு பாசம். பதி பசு பாசம். பசு என்பது பெண்பால், நந்தி என்பது ஆண்பால், பதி என்பது பேரொளி, அது சிவம். பதி பசு பாசம், சிவம், சக்தி, மகாவிஷ்ணு. இது அண்டம், இது பிண்டத்துக்கு வரணும், அப்போ தான் உலக இயக்கம். அது அப்படியே 2 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியே இந்த எனர்ஜி அப்படியே வடிஞ்சு அந்த சக்தி உடம்பு வளர்த்து பெருசு பண்ணுது. தொண்டை குழிக்கு நெஞ்சு குழிக்கு தொப்புள் குழிக்கு உயிர் நாடிக்கு செனட்டிக் சென்டர் மூலாதாரத்திட்டு 12 வருஷம் ஆகிடும். 12 வருஷம் பித்து பிடிச்ச மாதிரி வனவாசம் போனான்னு சொல்லுவாங்க. 12 வருஷம். 13வது வருஷம் தானே அந்நியான வாசலில் தானே தேட ஆரம்பிக்கிறான். நம்மளை 12 வருஷம் ஒதுக்கி விட்டாங்கல்ல, 12 வருஷம் ஒதுக்கி விட்ட மாதிரி வனவாசம் போன மாதிரி இருக்குது. நீங்கள் கதைக்கு போயிடாதீங்க, சும்மா சொல்கிறேன். 12 வருஷம் ஒத்து வரும். அந்த 12 வருஷம் அவங்க எதுவுமே இல்லாதான்னு சுற்றுறாங்க. 13வது வருஷம் அந்நியாசம், நம்ம எப்படியாவது ஆண்டவனு பிடிக்கணும். அப்போ அந்த 13வது வருஷத்தில் விந்து முதுகுந்தண்டு வழியே கீழே இறங்கி வரும். அன்ன வரைக்கும் உடம்புக்கு எடுத்து 13வது வருஷத்துலேருந்து சேட்டை பண்ணும். 13 to 19 சேட்டை பண்ணக்கூடிய வயசு. அது வரைக்கும் குழந்தைங்களை காப்பாற்றின்னு வைங்க, கடலில் தூக்கி போட்டாலும் தப்பிச்சு வந்துட்டு யார்கிட்டையும் சிக்காது. அதில் சிக்கிருச்சுன்னு வைங்க, படைச்ச பிரம்மனாலையும் காப்பாற்ற முடியாது. அது மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகி நொந்து போய் தான் சேரும். சிக்காதுன்னு வைங்க, 20 ஆகிடுச்சின்னு வைங்க, சரியாயிரும். 13, 14, 15, 16, 17, 18, 19. அதனால் டீனேஜ் எப்போத்து 13 to 19 டீன். 13 to 19 டீன். இந்த டீனில் சிக்காது இருக்குன்னு 20 அந்த இன்னை தாண்டி டீ வரணும் ஆச்சுங்களா. டீனை தாண்டி டீ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? 13 to 19 தான் எவல்யூஷன் ரசாயன மாற்றம் உச்ச 7 வருஷம். 7 வருஷம் வனமா. அப்புறம் சொல்கிறேன் 7.5 முடிச்சு வச்சுக்கிறாங்களே, 7.5 தான் 7 வருஷம். எல்லா நீங்கள் மகாபாரத ராமாயணம் எது எடுத்தாலும் இந்த உடம்புக்குள்ளே தான் போதும். நாம் கதையே சொல்கிறதில்ல, ஏன்னா அதெல்லாம் நான் படித்ததில்லை. செவி வெளியில் வாங்கினது உங்களுக்கு அறிவுபூர்வமாக விளக்குறேன். அறிவியல் கொத்து வந்தால் எடுத்துக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான் நாம் சொல்கிறது. அதனால் நமக்குள்ளே தான் அனைத்து சக்தியும் இருக்குது. நீங்கள் இது முதல் உபதேச தவம். இப்போ நான் சொல்லி கொடுத்தது முதல் உபதேச தவம். சரிங்க. 2ஆம் உபதேசம் புருவ மையத்தில் கவனிக்கிறது. அப்போ நாடி சுற்றி செய்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. 2ஆம் உபதேசத்துக்கு இங்கே தொட்டு கொடுப்பேன். 3ஆவது உபதேசம் உச்சி மையம், 4ஆவது உபதேசம் ஆதி மையம். மொத்தம் 4 உபதேசம். நெஞ்சு மையம், புருவ மையம், உச்சி மையம், ஆதி மையம், மௌன உபதேசம் 5. மௌனம் கொடுக்குறதில்ல. நானும் 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் யாரும் மௌனம் வாங்கலை. ஏன்னா கேட்டவங்களும் கொடுக்க முடியாது. திருச்சிக்காரர் 2 பேர் கேட்டிருக்காங்க, நான் தர முடியாது. அது முடியாது. அது நீங்கள் பொருளாதாரத்திலாம் போகக்கூடாது, தனிமையில் மட்டும் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு வில் பவர் வர்றப்போ கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதனால் கொடுக்குறல தெரியுது. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்காங்க புலன் என்பதில். கல்யாண காட்சிக்கெல்லாம் போகிறாங்க, வராங்க, ஆசைப்படுறாங்க. அந்த நிலைக்கு போகும்போது நீங்கள் எந்த இதுக்கு போகக்கூடாது, உங்களுடைய இடத்துல தான் இருக்கணும். அதனால் மௌன உபதேசம்னு வாங்கி அது கஷ்டம். நீங்கள் சும்மா வேணால் மௌனம் இருந்து பழகலாம், வாரம் 1 நாள் 2 நாள் இருந்து பழகலாம். மௌனங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. உடல் மௌனம், அப்புறம் வாக்கு மௌனம், அப்புறம் மனோ மௌனம். உடல் மௌனங்கிறது இப்போ நீங்கள் மௌனத்தில் இருக்கிறீங்க, மௌனத்தில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ உங்களுக்கு பிக்குதில்லை, அப்போ உடம்புல நினப்பு வருதில்லை. எறும்பு ஓடுறத கூட நினைக்கக்கூடாது. ரமண மகரிஷி காலில் புண்ணாகி புழுவெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது, அவர் பாட்டுக்கு இப்படி இருக்கிறார். சீடர்கள் போய் பார்க்குறாங்க, காலில் புழு போய்கிட்டு இருக்குது. அவர் முழிச்சதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்ன சாமி இப்படி, எனக்கு என்னமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறார். இதுக்கு பேர் தான் உடல் மௌனம். உடலில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. மனோ மௌனம். மௌனத்தில் இருந்துக்கிட்டு 4 மணிக்கு அந்த பையன் வரணும், வந்துட்டானு தெரில, 3 மணிக்கு வேறு போகணும், சாமி வேறு 1 மணி நேரம் மௌனம் இருக்க சொன்னார், எப்படா 1 மணி நேரம் ஆகும், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். சிந்தனை வரக்கூடாது. அதனால் வாக்கு மௌனம், மனோ மௌனம். நீங்கள் மௌனத்தில் இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியக்கூடாது ஆச்சுங்களா. அதனால் தீட்டா வேவ்ஸுக்கு போயிடும். பீட்டா ப்ளஸில் இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பீட்டா மைனஸ் ஆகி ஆல்பா வேவ்ஸுக்கு போகும். ஆல்பா தீட்டாவும் டெல்டாவுக்கு போக முடியாது. டெல்டாவுக்கு மகான்கள் மட்டும்தான் போக முடியும். டெல்டா நிலை தான் நீங்கள் நல்லா ஆழ்ந்து தூங்குறது டெல்டா. ஆல்பாங்கிறது கொஞ்சம் லைட்டாக
அங்கே பீட்டா டச் பண்ணும், கனவு காங்கிற மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். தூங்குற மாதிரி தான் இருப்பீங்க, எந்திரிக்க மாட்டீங்க, ஆனால் மனம் அலைய பாஞ்சிக்கிட்டு இருக்கும். டெல்டாக்கு போயிட்டீங்களா மனம் அலையாயாது. அதுதான் டெல்டா நிலை. திடீர்னு முழிஞ்சிடும், நிற்காது. அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், ஒரு நாள் கூட ஆயிடலாம். அதுதான் மௌனம். இதுதான் அந்த மாதிரி மௌனத்தில் இப்படி இருக்குது. அந்தளவுக்கு பயிற்சிக்கு யாரும் போகிறதில்ல. அதுக்கெல்லாம் என்ன ஒன்றும்னா, நீங்கள் வாரத்தில் ஒரு டெய்லி இருக்க முடியாது, நம்ம குடும்ப சூழ்நிலை இருக்குது. வாரம் ஒரு நாளாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து ஒரு அரை நேரம் போது எங்கேயா போய் ஒதுக்கணும். இது ஆற்றங்கரை வரும், ஒரு மரம் சனங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, வீட்டில் வந்து நம்ம டிஸ்டர்பாக இருக்கவங்களுக்கு ஒரு அரை நேரம் இருந்து பழகணும். அதை அப்படியே ஒரு நாள் ஆக்கணும். நான் வந்து என்னுடைய குருநாதர்கிட்ட, என் குருநாதர் வருஷம் இருக்கா நவம்பர் 15 நவம்பர் 30 வரைக்கும் மௌனம் வைப்பார். அவர் ஆரம்ப காலத்தில் 45 நாள் வச்சுருக்கார் என் குருநாதர். அப்புறமா 1 மாதம் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சனங்களும் அந்த அளவுக்கு வர்றவங்க இருக்க முடியல வேலைக்கு. ஆரம்ப காலத்தில் 45 நாள், ஒரு சிலர் மட்டும் அவர் கூட இருந்திருக்காங்க. அப்புறம் சனங்க அதிகம் வர்றதில்லை, 30 நாள் வச்சுருக்கிறார். கடைசியாக 15 நாள் வச்சுருக்கார். அந்த 15 நாள் மௌனம் நடக்கிற போது தான் நான் அவர்கிட்ட போய் ஜாயின்ட் ஆகிறேன். அப்போ நான் அவரோட ஜாயின்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, 15 நாள் மௌனம் தொடர்ந்து இருப்பேன் அவரோட, குருஜியோட. 15 நாள் தொடர்ந்து இருந்துட்டு 16ஆவது நாள் தான் வீட்டுக்கு வருவேன். போனதையும் செல்ஃபோன்லாம் வாங்கிக்குவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு பணம் கட்டுற பணம் தான். 15 நாளைக்கு சாப்பாட்டுக்கு பணம் கட்டிடணும். 3 வேளையும் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க, டீ காப்பி கொடுப்பாங்க. அந்த ஏரியா முழுவதும் சைலண்ட் ப்ளஸ்ஸாக இருக்குது. வேறு எந்த பயிற்சியும் நடக்காது மௌனம் நடக்கிற காலத்தில். மகரிஷி வருவார், உட்காருவாங்க, உட்காருவோம். அந்தந்த வேலைக்கு 3 வேளைக்கு 3 தவம் பண்ணுவாங்க, போயிடுவார். 16ஆவது நாள் 15 நாள் முழுசாக முடிஞ்சு 16ஆவது நாள் காலையில் 10 மணிக்கு வந்து தவம் நிறைவும் மௌன நிறைவும்பார். அப்போ தான் பேசுவோம். அந்த மாதிரி என் குருநாதரோடு 7 வருஷம் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வாரம் ஒரு நாள் ஒரு பயிற்சி மௌனம் இருந்து பழகுனேன். அந்த பழக்கத்தை வச்சு அவரோட 7 வருஷம் இருந்தேன். அவர் அடக்கானதுக்கப்புறம் என் குருநாதர் அடக்காயிட்டார். அடக்கானதுக்கப்புறம் நான் மௌனத்துக்கு போகிறதில்ல. ஆனால் தொடர்ச்சி அந்த மௌனம் நடக்குது, போகிறதில்ல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அடக்கானாங்க. எங்கள் அம்மா அடக்கானதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மா கரெக்டாக ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கே பௌர்ணமி நிறைஞ்சு பௌர்ணமிக்கு சாயந்தரம் 7:55க்கு அடக்கானாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்காக ஒரு 5 வருஷம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு முழுசாக மௌனம் இருந்து காலையில் 6 to சாயந்தரம் 6 வரைக்கும் பேச மாட்டேன், போனாங்க. இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் இருந்து அப்புறம் அதை நிறைவு பண்ணிக்கிட்டு தான் சங்கம் ஆரம்பித்தேன். அதனால் நான் வந்து அனுபவித்து நெஞ்சில் பதிய வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். புஸ்தகம் எல்லாம் ஒரு மரியாதைக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். நான் 2வது படிச்சிருக்கிறேன், எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு மரியாதைக்காக இருக்கணுங்கிறனால அவ்வளவும் செவி வழியில் வாங்கி அனுபவித்து சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஏற்றுக்குங்க. இறையர்களுக்கு ஒத்து வந்தால் ஒப்பிட்டு பாருங்கள். இறைவனோட இதில் வந்து அதனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன இது உங்கள் இதுக்கு சொல்கிறேன். புத்திசாலித்தனம் இதுன்றதை விட இல்லை, எனக்கு எது வேணும் அந்த ஐயாவுக்கு கொடுக்குறேன். இல்லை, நான் விரதன்றதுனால ஐயாவுக்கு கொடுத்துருக்கேன் போதும். நான் வேறு எதுவும் பிரச்சனை ஐயாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்குறது எனக்கு ஒரு புண்ணியம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்குறது எனக்கு புண்ணியம். நாம்ளே பெரிய ஆளுன்னு கிடையாதுங்க. யாருக்கிட்ட இறைவன் எப்படி வேலை செய்கிறாரு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அதனால் யாருக்கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு ஒட்டி இருக்குது. நான் அந்த மாதிரி இருந்து பழகிட்டீங்க, நான் அந்த மாதிரி இருந்து பழகலை. எனக்கு அந்த மாதிரி பயிற்சியும் கொடுக்கல. எனக்கு அறிவுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வரும்போது சொன்னீங்கல்ல, அன்னதானத்தை விட சிறந்தது அறிவுதானம். அதனால் தியானத்தில் வந்து 5 தானம் இருக்குது. 5 தானம் இருக்குது. ஒன்று பூமி தானம், 2 கோதானம், 3 வஸ்திரதானம், 4 அன்னதானம், 5 வித்யாதானம். வித்யாதானம் யாரும் கொடுக்க முடியாது. இந்த 4 தியானம் 6 வேணாலும் செய்யலாம். சராசரி மக்கள் செய்யலாம். கொஞ்சம் பூமி இருந்தால் அவர் இல்லாதவங்க கொடுக்கலாம். கோயிலுக்கு ஒரு பசுமாடு வாங்கி கொடுக்கலாம், அல்லது வயசானவங்க வாங்கி கொடுக்கலாம். துணி ஒரு செட்டு வாங்கி கொடுக்கலாம். பூமி தானம், கோதானம், வஸ்திரதானம். அன்னதானம் வாரம் ஒருக்கா சோறு போடலாம், மாதம் ஒருக்கா போடலாம். வித்யாதானம் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தால் அல்லது ஞான ஆசிரியராக இருந்தால் 4 பேர்த்துக்கு தியானம் சொல்லித்தரலாம். அவங்க சாயந்தரம் 4 பேர்த்துக்கு ஒரு டியூஷன் சொல்லித்தரலாம். இது படித்தவங்க தான், அது அறிஞ்சவங்க தானே செய்ய முடியும். அதனால் வித்யாதானம் 5வது தானே யார் வேணாலும் செய்ய முடியாது, அறிஞ்சு செய்ய முடியும். வள்ளலார் காலத்தில் உணவுக்காக கஷ்டப்பட்டான். வேதாத்திரி மகரிஷி காலத்தில் சொல்லுவார், அன்னைக்கு உணவுக்காக இருந்தாங்க, இன்றைக்கி உணவு மீறி போய் சாவறான். அதனால் இன்றைக்கி தேவை பற்றாக்குறை ஒன்று இருக்குதுன்னா ஒன்றே ஒன்று தான், அது மெய்யறிவுன்னாரு.
மெய்யறிவு பற்றாக்குறையாக இருக்குது. பொதுவான அறிவு நல்லா விளைஞ்சு போச்சு. பற்றாக்குறை என்பது இன்றைக்கி ஒன்று உண்டு என்றால் அது மெய்யறிவு மட்டும்தான்.